அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சங்கையான மாதத்தில் நாம் அமைந்திருக்கின்றோம். நாம் நமது நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு புரிந்து வைத்துள்ளோம், நம் வாழ்வில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து வைத்துள்ளோம் என்பதையெல்லாம் நாம் இந்த மாதத்தின் ஊடாக சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார். நமது உயிரினும் மேலாக மதிக்குமாறு ஆணை பிறப்பித்துள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலையே முற்றிலுமாக பின்பற்றவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றான். ஆகவே நாம் முழு மனதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும். உயிர்ப்புடன் நமது வாழ்வியலை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலோடு இணைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஆவல் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்காக, நம்மை சந்திப்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருப்பதாக தமது ஆவலை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமது தோழர்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் உஹதில் மரணமடைந்த ஷஹீதுகளை ஜியாரத் செய்வதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அந்த கபராளிகளுக்கு ஆரம்பமாக சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். முஸ்லிம் கபராளிகளே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்கள் எங்களை விட முந்தி சென்று விட்டீர்கள். உங்களை தொடர்ந்து உங்களோடு இதே கபருக்கு நாங்களும் வர இருக்கிறோம் என்கிற இந்த வாசகத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதித்து அன்னா கத்ர ஐனா இஹ்வானனா. என்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது. என்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கு எனக்கு ஆவலாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அந்த நாயகத்தோழர்கள் கேட்டார்கள், காலு அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்பதாக ஆவல் இருக்கிறது என சொல்கிறீர்களே, நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள், நாங்கள் உங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த சகோதரர்களை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், ஆவல் கொள்கிறீர்கள் என கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி. இல்லை, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள். வ இஹ்வானுன அல்லதீன கௌமுன் யகூனூன மின் பஅதிக்கும் யுமினூன பி வலம் யரூனி. எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? எனது சகோதரர்கள், அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள். அவர்கள் என்னை பார்த்ததில்லை, ஆனால் என்னை பார்க்காமலேயே அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய தோழர்களிடத்தில் அந்த ரசூலை பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு ஆவல் கொண்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நான் ஆவலோடு காத்திருக்கிறேன்
தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திக்க வேண்டுமே, அவர்களை நாம் பார்க்க வேண்டுமே, அவர்களோடு நாளை மறுமையில் இருக்க வேண்டுமே. அந்த நபியோடு இந்த உலகத்தில் தான் வாழுகிற பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது. நாளை மறுமையிலாவது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்கிற எண்ணத்தில் அதற்காக அந்த கவலையோடு வாழ்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்கிற ரீதியிலும் கொஞ்சம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்பு என்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷருடைய பெருவெளியில் ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒதுங்குவதற்கு கொஞ்சம் இடம் கிடைத்து விடாதா, நிழல் கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். தண்ணீர் தாகத்தின் காரணத்தினால் தாகம் தாகம் என்பதாக தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனும் தாகத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படுகிற கௌசரினுடைய தடாகத்திற்கு அருகாமையில் நான் நிற்பேன் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய கையில் ஒரு கப்பில் அந்த கௌசரினுடைய நீரை நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக நான் காத்திருப்பேன், என்னுடைய சமுதாய மக்களுக்காக நான் காத்திருப்பேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் தாகத்தால் தகித்து நிற்கிற போது, நீங்களும் நானும் கொஞ்சம் நமக்கு தாகம் தீர தண்ணீர் கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்து நிற்கிற போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படுகிற அந்த தடாகத்திற்கு அருகாமையில் நான் தண்ணீரோடு நான் நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய சமுதாய மக்களை பார்த்து, வாருங்கள் என்னுடைய சமுதாயமே, வாருங்கள் என்னுடைய தோழர்களே, வாருங்கள் என்னுடைய சகோதரர்களே, உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்கிறேன். ஒரு தடவை இந்த நீரை நீங்கள் பருகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு தாகமே இருக்காது தோழர்களே, இருக்காது சகோதரர்களே, வாருங்கள் வாருங்கள் என்பதாக நம்மை அழைப்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுதுல் கௌசருடைய அந்த தடாகத்தினுடைய அருகாமையில் அவர்கள் நிற்கிற போது, அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற அந்த வாய்ப்பு, அவர்களை சந்திக்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளினால், அந்த பொற்கரத்தால் ஹவுதுல் கௌசருடைய அந்த தடாகத்தினுடைய நீரை வாங்கி பருகுவது என்பது எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு பிறகு தாகமே இல்லாமல் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று சொன்னால் அது எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம், அந்த சந்திக்கிற அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிற போது, இந்த உலகத்தில் யார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நடந்து, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் கண்ணியம் கொடுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நாளை ஹவுதுல் கௌசருடைய அந்த தடாகத்தின் அருகாமையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நபியை சந்திக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அப்பொழுது நாம் நபியை சந்திக்க வேண்டுமே என்கிற ஆவலும் ஆசையும் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை சந்திக்கும் வாய்ப்பு நமக்கு வழங்கப்படும். அது எப்பொழுது தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஒரு மனிதனை கபரிலே கொண்டு போய் வைத்து விட்டு மக்கள் எல்லாம் திரும்பி சென்று விடுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா யஸ்மஉ கரஅனி ஆலிஹிம், மையத்தை அடக்கம் செய்து விட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது எழும்புகின்ற அந்த காலடி சப்தம் இருக்கிறதே, அதை அந்த கபூராலி கேட்கிறார். அந்த அளவுக்கு குறுகிய நேரத்திலே எஜீவு மலக்கானி எஜிலிசானி ஃபீஹி, இரண்டு மலக்குகள் வருவார்கள், வந்து அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள். அவருக்கு ரூஹ் திரும்ப வந்துவிடும். இப்பொழுது ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கபராடியினுடைய கபருக்கும் மதீனா முனவ்வராவில் ரவுலா ஷரீஃபில் அடங்கி இருக்கக்கூடிய
மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மண்ணும் திரையும் நீக்கப்படுகிறது. நீக்கி இந்த ஏர்வாடியில் கபரிலே கொண்டு போய் நாம் யாரை வைத்துவிட்டு வந்தோமோ அவருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மலக்குகள் காட்டுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் உண்மையில் நேசம் வைத்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய முறையில் நாம் கண்ணியம் கொடுத்து வாழ்ந்திருந்தால், ரசூலினுடைய வழியில் நாம் நடந்திருந்தால், நேரடியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கபூரிலே நமக்கு காட்டப்படும். அப்படி காட்டப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி அந்த மலக்குகள் கேட்பார்கள், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்பதாக கேட்பார்கள். அப்படி கேட்கிற அந்த சமயத்தில் அந்த கபராளி அவர் நபியின் மீது நேசம் வைத்து இருந்ததின் காரணத்தினால் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், ஹாதா நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லுவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு முதலாவதாக கபூரிலே கிடைக்கிறது. ரசூலினுடைய வழியில் நடக்காதவருக்கு, நபியின் மீது நேசம் கொள்ளாதவருக்கு, உரிய முறையில் கண்ணியம் கொடுக்காதவருக்கு, நபியை அவமதித்தவருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படம் எடுத்து காட்டப்படும். இந்த மனிதர் மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்பதாக கேட்கப்படும். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த மனுஷன் கத்துவானாம், கதர்வானாம், அவனுக்கு தெரியாது, அவனால் பார்க்க முடியாது. யார் நேசம் கொள்கிறார்களோ அவர்களால் தான் நபியை காட்டி பார்க்க முடியும். யார் நேசம் கொள்ள மாட்டார்களோ அவர்களால் நபியை பார்க்க முடியாது. அவர்கள் பார்த்து விட்டு சொல்வார்களாம், ஹாய் ஹாய் லாதிரி, ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே என்பதாக சொல்வானாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் ஹாதா நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. கபருடைய அந்த சந்திப்பு நமக்கு சரியாக அமையும் பட்சத்தில் நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமையில் சந்திப்போம். அந்த சந்திப்பு நமக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, மன்னரையின் சந்திப்பும் மறுமையின் சந்திப்பும் நமக்கு சாதகமாக அமைய வேண்டுமானால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதோடு நின்று கொள்ளாமல், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நமது வாழ்க்கையின் முன்மாதிரியாக அமைத்துக் கொள்வதோடு திருப்தி அடைந்து கொள்ளாமல், நாள்தோறும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலோடு இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்பதாக நான் காத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற, அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கிற, அவர்களை சந்திக்கிற, அவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பை எனக்கு கொடு யா அல்லாஹ் என்பதாக ஒவ்வொரு கணமும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிற போது அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருவான். அந்த வகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான அத்தனை அம்சங்களிலும் முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க, அவர்களை பார்க்க எந்த அளவுக்கு ஆவல் கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாற்றின் ஊடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் மறைமுகமாக இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நிற்கிறீர்கள். நாம் ஹக்கிலே இருக்கிறோம், நாம் உண்மையிலே இருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு இருக்கிறது. நாம் ஏன் அந்த காபிர்களுக்கு முன்னால் பகிரங்கப்படுத்த கூடாது? நான் பகிரங்கப்படுத்துகிறேன், அந்த மக்களுக்கு முன்னால் நான் போய் நின்று பேசுகிறேன், வாருங்கள் நபியே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹரமுக்கு அழைத்து வருகிறார்கள். யார் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு?
அஃதலுல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர் என்பதாக போற்றப்படக்கூடியவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹரமிலே வந்து நிற்கிறார்கள். சுற்றி ஆங்காங்கே காஃபிர்களுடைய தலைவர்களும் காஃபிர்களும் அங்கே ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் அது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் நின்று கொண்டு காஃபிர்களுக்கு முன்னால் முதலாக ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு ஹத்தீபுகளை, இமாம்களை, ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இமாம்களை பார்க்கிறோம் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் முதல் முன்னோடி யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவ்வலு ஹத்தீபு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய முதல் இமாம், முதல் ஹத்தீப் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு முன்னால் முன்வைத்த போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மக்கத்து காஃபிர்கள் எழுந்து வந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக அடித்தார்கள். இந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடி வாங்கினார்கள் என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் ஒருவனாக உத்பத் இப்னு ரபியா இருந்தான். அந்த உத்துபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அவர்களை தாக்கினான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரத்தம் வந்தது. தன்னுடைய காலில் இருந்த செருப்பை கழட்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்திலேயே அடித்தான். செருப்பு என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ரப்பர் செருப்பு அணிந்திருக்கிறோம் இல்லையா? மெதுவாக இருக்க வேண்டும் என்று பஞ்சு செருப்புகளை நாம் அணிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட செருப்பு அல்ல. அன்றைக்கு மரக்கட்டையினால் ஆன செருப்புகள் அங்கே அவர்களிடத்தில் புழக்கத்தில் இருந்தது. அந்த மரக்கட்டையினால் செய்யப்பட்ட அந்த செருப்பை கழட்டி அந்த உத்துபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் மாறி மாறி அடித்தான். அந்த அடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மயக்கமுற்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகமெல்லாம் இரத்த களரியானது. அந்த செருப்பை வைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலே வைத்து தேய்த்தான், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூக்கு சிதைக்கப்பட்டது. மயங்கி கீழே விழுந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆத்திரம் அடங்காத அந்த உத்துபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயிற்றிலே மிதித்தான், அவருடைய முதுகிலே மிதித்தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடியை வாங்க முடியாமல் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். நீண்ட நேரம் மூச்சு பேச்சு இல்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தவர்கள் ஓடோடி வந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கலாம் என்று பார்த்தால் அவர்களுடைய கைகளும் கால்களும் தொங்கி போய் கிடக்கிறது. ஒரு போர்வையை விரித்து அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்து அந்த போர்வையில் அப்படியே கொண்டு வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து போடுகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த உத்துபாவும் அந்த மக்கத்து காஃபிர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் அந்த நேரத்தில் பேசிக்கொண்டார்கள். இவ்வளவு அடியையும் அடித்தது அபூபக்கர் இந்த நிலைக்கு ஆளானதற்கு காரணம் அந்த உத்துபாதான். இந்த அபூபக்கர் மட்டும் கண் விழிக்காமல் இருக்கட்டும், அவர் மட்டும் மரணித்து போகட்டும், அந்த பழிக்கு பழியை உத்துபாவுக்கு நாம் வாங்க வேண்டும், உத்துபாவை நாம் கொன்றுவிட வேண்டும் என்பதாக தங்களுக்குள் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தவர்கள் பேசிக்கொண்டு நிற்கிறார். எந்த நேரம் ஆனது, அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய வீட்டிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பகல் ஒரு நாள் முழுவதும் காலையில் நடந்த நிகழ்வு இரவு நெருங்குகிற வரைக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கத்திலேயே கிடக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் விழிப்பு வருகிறது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவருடைய தாயார் உம்முல் கைர் ஓடோடி வருகிறார். ஏதோ மகன் முணுமுணுப்பதை பார்க்கிறார். என்ன வாப்பா வேணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாயா, ஏதாவது உணவு தரட்டுமா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த முகம்மது கூட நீ ஏன் சேர்ற, அதனால உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தியா, எதற்காக அவரோடு நீ நட்பு வைத்துக் கொள்கிறாய் என்றெல்லாம் அந்த அம்மா ஏசுறாங்க. அந்த உம்முல் கைர் உனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தருகிறேன் என்பதாக கொடுக்கிறார்கள். அந்த தண்ணீரை தட்டி விடுகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாங்கி அடியில்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்பது அந்த அம்மாவால கவனிக்க முடியல. காது கொடுத்து கேட்கிறார்கள். காது கொடுத்து கேட்கிற பொழுது தண்ணீர் வேண்டுமா, உணவு வேண்டுமா என்றெல்லாம் கேட்கிற போது வேறு ஏதோ ஒரு வார்த்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கவனித்து கேட்கிற பொழுது அங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முனங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுபாவிகள், அந்த காபிர்கள் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லவா என்னோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன ஆனதோ, அவர்களை எந்த நிலைக்கு அந்த மக்கத்து காபிர்கள் ஆளாக்கினார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாய் அதை விளங்கிக்கிட்டு, எப்பா அந்த முஹம்மது எப்படி இருக்கிறார் என்னன்னு எனக்கு தெரியலையப்பா என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹத்தாபினுடைய மகள் உம்மு ஜமீல் இருக்கிறாரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி, அவருக்கு தெரியும், அவரிடத்திலே போய் கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்ல அந்த உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று அந்த தாயார் உம்முல் கைர் கேட்கிற போது அவர் முதலில் மறைக்கிறார். இல்லையே முஹம்மதா, அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது எனக்கு தெரியாது என்பதாக சொல்கிறார். அபூபக்கரா, உங்களுடைய மகன் அபூபக்கரே எனக்கு தெரியாது என்பதாக பேசுகிறார். இல்லம்மா, இந்த மாதிரி அடிச்சு போட்டாங்க, அப்படியா நான் வந்து பார்க்க வாரேன் என்பதாக சொல்லி அந்த உம்மு ஜமீல் அம்மா வந்து பார்க்கறாங்க. பார்த்தா அப்படியே கதறி துடித்து விடுகிறார். மக்கத்து காபிர்கள், இந்த கயவர்கள் இந்த மாதிரி அடித்து போட்டிருக்கிறாங்களே என்று அந்த அம்மா அழுகிறாங்க. அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொஞ்சம் நீங்க தண்ணீர் கொடுங்க, குடிங்க, கொஞ்சம் உஷாராயிருங்க, அல்லாஹ் பாதுகாப்பா என்றெல்லாம் அந்த உம்மு ஜமீல் அவர்களை ஆர்வப்படுத்துகிற போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அப்பொழுது உம்மு ஜமீல் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், முதல்ல தண்ணீரை கொடுங்க. அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை இல்லை, எனக்கு இந்த தண்ணீர் பெரிதல்ல, இந்த உணவு பெரிதல்ல, என்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த உயிர் பெரிதல்ல, இந்த உயிரையும் விட மேலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன். என்னுடைய இரண்டு கண்களால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நான் உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதாக அந்த இடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நேரம் நீண்ட நேரத்திற்கு பிறகு, ஆள் நடமாட்டமெல்லாம் குறைந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் நடக்கவே முடியாத நிலையில் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்கி தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டு அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் நிம்மதியாகவா இருப்பார்கள்? அங்கேயும் இங்கேயும் குறுக்கேயும் நெடுக்கேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தோழர் அபூபக்கருக்கு என்ன ஆயிற்றோ, என்னுடைய தோழர் அபூபக்கர் எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லையே என்று பரிதவித்து இருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தபோது மிக்க மகிழ்ச்சியோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே எப்படி இருக்கிறீர்கள், அபூபக்கரே எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேன். அந்த கணத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மிக ரொம்ப அடிச்சிட்டாங்களா, அந்த காபிர்கள் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்களாப்பா என்றெல்லாம் கேட்கிற போது அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது தெரியுமா? இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த அடியெல்லாம் ஒரு அடியே இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி ஒண்ணும் பெருசா அவங்க என்னை அடிச்சிடல, எனக்கு ரொம்ப பெரிய காயம் எல்லாம் ஒண்ணு ஏற்படல. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது, முகமெல்லாம் இரத்த காயமாக இருக்கிறது, உடம்பெல்லாம் அடி வேங்கி மிதி வேங்கி உதை வாங்கி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலெல்லாம் காயமாக இருக்கிறது. அனைத்தையும் மறைத்துக் கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு என்னுடைய வரியெல்லாம்
எல்லாம் ஒரு வழி அல்ல, எனக்கு வேதனையே இல்லை, நான் நல்லாதா இருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், யா ரசூலல்லாஹ், என்னை அவர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், அதனுடைய மிதி, அதனுடைய வலியை என்னால் தாங்க முடியவில்லை, அதனுடைய ரணத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய வேதனையை, நம்முடைய வலியை சொன்னால் எங்கே என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் வலித்து விடுமோ, அவர்களுடைய உள்ளம் காயப்பட்டு விடுமோ என்பதாக எண்ணிக்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு வலியெல்லாம் இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று நலம் விசாரித்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய தாய் அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா, அந்த நேரத்திலும் அந்த சமயத்திலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை பெற்றெடுத்த தாய் வந்திருக்கிறார், உம்முல் ஹை வந்திருக்கிறார், அவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருடைய உள்ளம் மாறியது, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அந்த கணத்திலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை பற்றி பிடித்துக் கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. இந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள். தனக்கு உணவு பெரிதல்ல, பிடிப்பு பெரிதல்ல, என்னுடைய உயிர் பெரிதல்ல, நபியை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள். வரலாற்றில் சௌஃபான் என்ற ஒரு நபித்தோழர் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான நேசம் வைத்திருந்த ஒரு நபித்தோழர். எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய அந்த சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். வீட்டில் தன்னுடைய மனைவி மக்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருப்பார். திடீரென்று அந்த நேரத்தில் ரசூலினுடைய ஞாபகம் அவருக்கு வந்துவிடும். உடனேயே தன்னுடைய மனைவி மக்களிடத்தில், என்னமோ தெரியல, அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது, இதோ வந்து விடுகிறேன் என்று சாப்பாடை விட்டு தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கிற அந்த சமயத்திலும் கூட எழுந்து ரசூலை பார்க்க வந்து விடுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமுகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் அவருக்கு நிம்மதி, சந்தோஷ பெருமூச்சு விட்டவராக வீட்டுக்கு செல்வார். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய முகம் வாடி போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன தோழரே, நீங்கள் மிகவும் கவலையோடு இருப்பதை நான் பார்க்கிறேனே, உங்களுடைய முகமெல்லாம் வாட்டமாக இருக்கிறதே, இந்த சோகத்திற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டபோது அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நினைத்த நேரத்தில் உங்களை நான் சந்தித்து விடுகிறேன், பார்த்து விடுகிறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி மக்களோடு நான் அமர்ந்திருப்பேன், உங்களுடைய தேட்டம் எனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நான் ஓடோடி வந்து உங்களுடைய திருமுகத்தை நான் கண்டுவிடுவேன். ஆனால் எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீர்கள், அப்படி நீங்கள் மரணித்து நானும் மரணித்து விட்டால் என்று சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான், அதற்கு ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக கேட்டபோது அந்த சௌஃபான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், நபியினுடைய தரஜாவில் இருக்கிற அந்தஸ்தில் இருக்கிற உயர்ந்த சுவனத்திற்கு நீங்கள் நாளை மறுமையில் சென்று விடுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு சுவனமா நரகமா என்பது எனக்கு தெரியாது, அப்படியே நான் சுவனம் வந்தாலும் உங்களை சந்திக்க முடியுமா என்பதும் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய தரஜாவில் இருக்கிற ஒரு சுவனத்தில் இருப்பேன், நீங்களோ நபிமார்களுடைய உயர்ந்த சுவனத்தில் உயர்ந்த தரஜாவில் அல்லவா இருப்பீர்கள் நபியே. அப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் உங்களை தேடினால் உடனே உங்களுடைய திருமுகம் காண ஓடோடி வந்து விடுகிறேன். நாளை மறுமையில் நீங்கள் உயர்ந்த சுவனத்தில் இருக்கிற போது, நபிமார்களுடைய உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற போது, நபியே நாயகமே, உங்களை எப்படி நான் காண்பேனோ, எப்படி உங்களை நான் பார்ப்பேனோ, அப்படி சந்திக்க முடியாமல் போய்விடுமே என்பதை நினைத்துதான் என்னுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது, அந்த சோகத்தில் தான் நான் ஆழ்ந்து போய் இருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரின் காரணமாக ஒரு வசனத்தையே இறக்கி அருளினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் அந்த வசனத்தை அந்த நேரத்தில் ஓதி காண்பித்தார்கள்.
ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் உயிர் தியாகிகளோடும் நல்லவர்களோடும் இருப்பார்கள். வஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் மிகச்சிறந்த நண்பர்கள் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். அந்த நேரத்தில் அந்த நபி தோழர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாக, ஆசை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் எங்கே ரசூலை பார்க்க முடியாமல் போய்விடுமோ, சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்கிற கவலை அந்த நபி தோழர்களுக்கு இருந்தது. இந்த உலகத்தில் தான் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழுகிற, அவர்களை சந்திக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நாளை மறுமையில் அந்த நபியினுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டுமே, அந்த நபியினுடைய கைகளினால் ஹவுதுல் கௌசர் ஆற்று நீரை வாங்கி பருக வேண்டுமே, அந்த நபியினுடைய உதவியோடு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டுமே, அந்த நபியோடு நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்க வேண்டுமே, அந்த நபியோடு உறவாட வேண்டுமே, உரையாட வேண்டுமே என்கிற ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களுடைய வழியிலே நடந்து அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ், அவர்களை நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே கேட்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? எந்த அளவுக்கு அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆசை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம்? எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை ஆசைப்படுபவர்களாக நாம் இல்லை. மரணமே வந்துவிடக் கூடாது என்று நாம் வாழுகிறோம். நல்லடியார்கள், அந்த சாலிஹீன்கள், அவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மரணத்திற்குரிய மக்களாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கிறோமா? அவர்களுடைய சந்தோஷத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரம், சக்கராத்தினுடைய நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரிந்து செல்ல போகிறார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அவருடைய கணவருடைய நிலையை பார்த்து அழுது நிற்கிறார். வாஹஸனா வாஹஸரா, எனக்கு ஏற்பட்ட கவலையே என்பதாக அழுகிறார் அந்த மனைவி. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக சிரித்தவர்களாக படுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், வா ஃபரிஹா வா ஃபரிஹா, எனக்கு ஏற்படுகிற சந்தோஷமே, எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியே என்பதாக சொன்னார்கள். மரண தருவாயில் இருக்கிற போது நான் பிழைத்து விட வேண்டுமே, இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து விட வேண்டுமே, காலங்காலத்திற்கும் இன்னும் இருக்க வேண்டுமே, எத்தனை வயசான ஆனால் என்ன, நான் கிடையில் கிடந்தால் என்ன, எவ்வளவு நோய்கள் என்னை வாட்டி வதைத்தால் என்ன, இன்னும் வாழ வேண்டுமே, இன்னும் வாழ வேண்டுமே என்கிற ஆசை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். மரணத்தை கண்டு நடுங்குகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் கிடக்கிற போது அவருடைய மனைவி யா ஹஸனா, எனக்கு ஏற்பட்ட கவலையே என்று அழுது நிற்கிற போது, யா ஃபரிஹா வா ஃபரிஹா, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே, எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லிவிட்டு அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை சொன்னார்கள். ஏன் தெரியுமா எனக்கு மகிழ்ச்சி? ஏன் தெரியுமா எனக்கு மகிழ்ச்சி? இந்த உலகத்தில் இருந்து நான் பிரிந்து செல்ல போகிறேன். என்னுடைய ஹபீப், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க போகிறேன். என்னுடைய சஹாபா தோழர்களை நான் சந்திக்க போகிறேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு வந்துவிட வேண்டும். நம்முடைய மரணத்தினுடைய சமயத்தில் கூட மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற நிலையில் உள்ள வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ரசூலின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் அதிகம் சொல்ல வேண்டும். ரசூலை உரிய முறையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக நாம் கொண்டு வந்துவிட வேண்டும். அருமையானவர்களே, நபி வழி நடப்போம், நபியை நேசிப்போம், நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வோம். நபியை சந்திக்க நாம் அதிகமாக ஆவல் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நமது உயிரிலும் மேலான நம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் நற்பேற்றை தந்தருள்வானாக.
உலகில் நாம் வாழும் காலத்தில் மதினா சென்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சலாம் உரைத்து உலமுருகி நன்றி தெரிவித்து விடும் நற்பேற்றினையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.